டிடிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் செப்டம்பர் மாதத்தோட ராசி பலன் பற்றியும் அதோட பரிகாரத்தை பற்றியும் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிவவாக்கு ஜோதிடர் ரத்னா கிருஷ்ணவேணி மேடம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. அடுத்து ரிஷபராசிக்கான செப்டம்பர் மாதத்தோட பலன் என்ன, அதோட பரிகாரம் என்ன? ஓகேங்க. ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கீங்களா? சுக்கிரனுடைய அதிபதி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். உறவுகளில் நிறைய இப்போ மேரேஜ் வந்து ரிஷபராசிக்குங்க. இப்போ 2 மாதம் 3 மாதம் முன்னாடிலாம் மேரேஜுக்கு எப்படிங்க மேடம் எடுக்கிறதா வேண்டாமா நிறைய ஒரு கேள்விகள். ஜாதகம் பார்க்க வரவங்க ரிஷபத்திற்கு நல்லா இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு சரியில்லை அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயோ கோச்சாரமாக வரக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு, கிரக சேர்க்கை, அதே போல் தசாபுத்தி இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே போல் இங்கே வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, மிருகசீரிடம் இருக்குது. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் இப்போ நீச்சமாக இருக்கார், அதுவும் 5ஆம் இடத்துல. அப்போ வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்துல ஏதாவது வில்லங்கம் வரது, பூர்வீக சொத்துல, அப்பாவளி சொத்துல, இதில் எல்லாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அடுத்த மாதம் தள்ளிப்படுங்க. அக்டோபர் நவம்பர்னு அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் பொழுது நம்ம அந்த காரியத்தை எடுக்கும்போது விரயத்தை தான் கொடுக்கும். அப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு இப்போ வீக்கு. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். புதிய தொழில், புதிய கையெழுத்து ஒப்பந்தம் இதெல்லாம் செய்ய வேண்டாம். அயல்நாட்டு தொடர்பு, அயல்நாட்டில் பேசக்கூடிய அதர்பாஷை பேசக்கூடியவங்களுக்குலாம் ஒரு தொடர்பு வரும், நல்லா இருக்கும். அதில் எல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்குது. புதிய நீங்கள் தொழில் செய்கிறதுல சனி பகவான் 11ஆம் இடத்துல பக்ரமெட்ரு இருக்கிறனால ஒரு அடிஷ்னலாக ஒரு பிரான்ச் போடுறேங்க, அல்லது வந்து நான் ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறேங்க, அது வந்து அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம், அதர் மாநிலம், எதில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கொடுக்கும் உங்களுடைய தசாபுத்தி சப்போர்ட் பண்ணால். ஏன்னா முயற்சிங்கிற இடத்துல குரு பகவான் இருக்கார். குழந்தைகளால் லாபம். இப்போ காலேஜ் எல்லாம் போட்டிருப்பீங்க அட்மிஷன், நான் நீங்கள் சொன்ன மாதிரியே மேடம் நல்லா இருந்துச்சு, நல்ல அட்மிஷன் கிடச்சிது, நான் கேட்ட சீட்டு கிடச்சிச்சு. இப்போ இன்ஜினியராக இருக்கட்டும், ட்ரிபிள்இயாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஆர்கிடெக்சர், என்ன நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதை கொடுக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு சூப்பரான பீரியடு இந்த செப்டம்பர் மாதம். மேற்கொண்டு அவங்க ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கொடுக்குது. எதுனா வண்டி வாகனம், அதே போல் வீடு, இதெல்லாம் கொஞ்சம் டிலே. நான் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கேன், அல்லது ஒரு வண்டியில் அடிக்கடி எனக்கு டயரு, இன்ஜினின் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பழுதாயிட்டிருக்கு, பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா கேதுவோட சூரியனும் புதனும் இருக்கனால. அதே போல் கம்யூனிகேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கம்யூனிகேஷன் ஒரு மக்கள் தொடர்பில் நீங்கள் எதாவது பேசும்போது, ஒரு வாக்கு கொடுக்கும்போது ஒரு தடை, தாமதம், பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்லாம் நிறைய தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, எல்லாமே ஏரி, குளம், ஆறு எல்லாமே நிரம்பி இருக்கு. ஸோ விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்கு அமோகமான மாதம்னு சொல்லலாம். விளைச்சல் நல்லா இருக்கும். இந்த கேது ஒரு விஷயத்தை தடை பண்ணினாலும் சிறப்பான விஷயத்தை கொடுக்கறக்கு, வீடு யோகமாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு புதிய தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பில் கேதுவோடைய தடையையும் சனி பகவானோட வக்கர நிலையும் எப்படி இருக்குன்னு நீங்கள் கோச்சார அமைப்பை வைத்து ஒரு ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கான வழிபாட்டு முறை கண்டிப்பாக ஒரு தடவை ஈச்சனாரி போயிட்டு வந்துருங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறது இல்லைங்க, எனக்கு நல்ல ஒரு கோயில் சொல்லுங்கள் அப்படின்னா பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துருங்க. அதில் கொண்டக்கடலை, என்ன வஸ்திரம் வாங்கி பிள்ளையாருக்கு சாத்தணும், எவ்வளோ தீபம் போடுறது, இந்த மாதிரி சூட்சுமங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக. ஸோ நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.